அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தேன் எல்லாம் வல்லாம் தனியேத்து. ஆன்மீக உள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். வரும் வகை அறியீர். இந்த உடம்பு எங்கிருந்து வருதுன்னு வகை அறியீர். உடம்பு தாய்வதிலிருந்து தான் வருதுன்னு நினைக்கிறீங்க, அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. உடம்பு வரும் வகை அறியீர். உயிர் வகை அறியீர். உயிர் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, உயிர் வகை அறியீர். இதை ரெண்டையுமே தெரிஞ்சிக்க மாட்டீங்க. உடம்பு வர வகை என்ன, அப்படி உடம்பு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிக்கவில்லை. உயிர் வருவதையும் அதை தெரியவில்லை. உயிர் வரும் வகை அறியீர். உடல் பருக்க நித்தம் உணவு உண்டு. உடம்பு வரும் வகை உயிர் எங்கேருந்து வருது, அது எப்படி தாய் கருவில் போய் உயிர் கலந்து இந்த உடம்பை கட்டிட்டு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வரும் வகையறியீர். உடல் பருக்க நித்தம் உணவு உண்டு உறங்கவும் அறிந்தீரே. நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம வயிறு பெருக்க நிறையா சாப்பிட்டு என்ன பண்ணோம், உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. நித்தம் உறங்கவும் அறியுது. தூங்கத்துக்கு தான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறேன். மடம் புகும் பேய் மனதால் மயங்கவும் அறியேன். மனசு எங்கே பார்த்தாலும் அலைப்பாயுது. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அதான் மடம் புகும் பேய் மனதால். இந்த மனம் பேய்ன்ற பேய் மனதால் மயங்கவும் அறியீர். இந்த பேய் மனசால மயங்குறீங்க அப்படின்னு சொல்றார். மனதை வசப்படுத்தும் வகை அறியீர். மனதை வசப்படுத்தும் வகை அறியீர். மனசை வசப்படுத்தாம பேய் மனசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு மயங்குகின்றீர், தயங்குகின்றீர், தவிக்கின்றீர், கலங்குகின்றீர். ஆனால் அந்த மனதை வசப்படுத்த அறியீர். இந்த வசப்படுத்துறது தெரிஞ்சுக்கல நீங்க. வசப்படுத்தும் வழித்துறை அறியீர். வசப்படுத்தும் வழித்துறை அறியீர். அந்த வழி, அந்த துறையை அறிஞ்சிங்கப்பா. அப்போ நிறைய சொல்லிட்டு இருக்காங்க வசப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு. என்ன, ஒரு இல்லறவாசிக்கு இதெல்லாம் தேவை. இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நீ எங்கேயும் தப்பிச்சு வரலாம். இறையருள் இல்லைன்னா நம்ம நோயில் படுத்துக்கிட்டு நோயை மாட்டிக்குவோம். பாயில் படுத்துட்டு லோல் பட வேண்டியதான். ஏன்னா நம்ம சித்தர்களை யாராவது பாயில் படுத்தாங்களா? அதனால் உங்களை சித்தராக வரணும், நீங்கள் மரணம்லா பெருவாழ்வு போகணும் அந்த அளவுக்குலாம் சொல்லலை. நிம்மதியாக இருக்கணும். இந்த மனசு அலைய பாயக்கூடாது. நேர்மையாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், நம்ம வேலையை செய்கிறோம், சாப்பிட்றோம். அதுதான் சொன்னால் உடம்பு நல்லா இருக்கணும். இல்லை, மனதை வசப்படுத்த தெரிஞ்சுங்கப்பா அப்படின்றார். மனதை வசப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அந்த வழித்துறை அறியீர். அந்த வழி இருக்குது, அதுக்கு துறை இருக்குது. துறைனா ஒரு குளத்துக்கு பேர் துறைன்னு சொல்லுவாங்க. அந்த குளத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதான் வழித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. வழித்துறை அறியீர். அந்த வழி உங்களுக்கு தெரியல அப்படின்றார். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால், இந்த வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த துறையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வழி தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, துறையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், நாள் என்ன செய்யும், வினைத்தான் என்ன செய்யும். நாள் என்ன செய்யும், வினைத்தான் என்ன செய்யும். உன்னுடைய வினை, முன்வினைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வினைத்தான் என்ன செய்யும். உன்னை நாடி வந்த கோல் என்ன செய்யும். சனி கிரகம் நடக்குது, ராகு தேசம் நடக்குது, கேது தேசம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் சொல்கிறார். எந்த தேசையும் ஒன்றும் பண்ணாதுப்பா. ராகு வந்தாலும் நல்லது செய்வார், கேது வந்தாலும் நல்லது செய்வார், சனி பகவான் வந்தாலும் நல்லது செய்வார். சனிக்கு பேர் பகவான் பேர், சனி பகவான். சனி ஈஸ்வரன் பேர். ஈஸ்வரன் அவர் ஒன்று தான். அதுக்கு வேற உருவங்களை வச்சு கதை எழுதிட்டாங்க. ஆனால் கோல் உண்டு சனின்னு. அப்போ
இந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள் அஷ்டமி நவமி பாட்டிமே எல்லாம் ஏகாதேசின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நாள்லாம் ஒன்றும் செய்யாதுன்றார். யாருக்கு? மனதை வசப்படுத்தியவர்களுக்கு. அங்கே இருக்கணும். வசப்படுத்தாதவங்களுக்கு இந்த நாள் கோலெல்லாம் வேலை செய்யும். மனதை வசப்படுத்தி வழித்துறை அறிந்து விட்டால் அவங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. திருமலை சொல்றார், கோவில் என்பது ஏதாடா, குளங்கள் என்பது ஏதாடா, கோவிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே அப்படின்றார். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ மனசுல தான் கோயில் இருக்குது, குளம் இருக்குது. அப்போ ஏன் நம்ம ஊர் ஊராக தேடிட்டு போகணும்? 10 லட்சம் பேர் வராங்க, அப்புறம் 25 லட்சம் பேர் வராங்க, அப்புறம் 30 லட்சம் பேர் வராங்க. நீ அப்போ தான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், சிவனுடைய ஆலயத்தில் பஞ்சபூதத்தில் ஒரு தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை நினைச்சாலே முத்தி. அப்போ ஏன் அங்கே போய் நம்ம கஷ்டப்படணும்? திருவண்ணாமலையே போக வேண்டியதில்லை. திருவண்ணாமலை நினைத்தால் முத்தி. சிதம்பரம் போனால் தான் முத்தி. சிதம்பரம் போனால் தான் அருளை பெறலாம், போனால் தான் பெறலாம். ஆகாயத்தலம் சிதம்பரம், நெருப்பு தலம் திருவண்ணாமலை. நெருப்பு நினைச்சாலே முத்தி. நெருப்பு தான் அங்கே இருக்குது, சிவமாக இருக்குது. அது நெருப்பு நினச்சா போதும், முத்தி கிடைக்கும். ஏன் அங்கே போய் கஷ்டப்படணும்? நானும் தெரியாத காலத்தில் போய் கஷ்டப்பட்டுலாம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ தெரிஞ்ச நிறைய பேர் சொல்கிறாங்க, நாள் என்ன செய்யும், கோவில் என்ன செய்யும்? நாளும் ஒன்றும் செய்யாது. நீ முன் செய்த வினை என்ன செய்யும்? உன்னை நாடி வந்த கோலம் ஒன்றும் செய்யாது. கொடுங்கூற்று என்ன செய்யும்? பிரகலாதனை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் இறைவனை கைவிடாமல் இருந்ததுனால அந்த கூற்று ஒன்றுமே அவனை செய்ய முடியல. விஷம் கொடுத்தாங்க, விஷமே வேலை செய்யலை. விஷம் கொடுத்து இறக்கிறதுக்கு பார்த்தாங்க, பாம்பு விட்டு கடி செஞ்சாங்க, எதை செஞ்சால் அவன் இறக்கவே இல்லை. அப்போ கொடுங்கூற்று என்ன செய்யும்? இது கொடுங்கூற்று. இந்த மாதிரி செய்கிறாங்களே, விஷம் வச்செல்லாம் கொடுக்குறாங்களே, இது கொடுங்கூற்று. கொடுங்கூற்று என்ன செய்யும்? குமரேசன் இருதாலும் சிலம்பும் தண்டையும். குமரேசன் இருதாலும் சிலம்பும் தண்டையும் அப்படின்னு சொல்றார் முருகன். குமரேசன்னா முருகன். குமரேசன் இருதாலும் சிலம்பும் தண்டையும். அது அந்த 2 கால், தாள்னா கால், அதில் சிலம்பு தண்டை தலன்னு இருக்குமா. கொடியும் சேவலும். அவரை நீ நினைக்கும் போது இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா முருகர் ஒரு மகா சித்தர்களே முதன்மையானவர் முருகர். போகர் முருகருக்கு சிலை செஞ்சவர். போகருடைய குரு முருகர். போகருடைய குரு முருகர். இவங்க புராணத்தில் அவர் பிள்ளை இவர் பிள்ளைன்னு சொல்றாங்க. சிவன் தான் முருகர். புராணத்தை பார்க்கும்போது சிவன் தான் முருகர். ஏன்னா குமரேசன் தான் நீங்க முருகரை சொல்றீங்க, சிவனை பற்றி சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. சிவன் தான் முருகர். அந்த பாதத்தை நீ படிஞ்ச போது உனக்கு இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. இது கந்தர் அலங்காரன்ற அலங்காரத்தில் இது இருக்குது. அந்த நீங்கள் இறைவனை பற்றி விட்டால் இன்று அல்ல என்றைக்குமே உங்களை எதுவுமே அணுகாது. என்றைக்குமே எதுவும் உங்களை அணுகாது. இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம், நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு. எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தில் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம், எங்கள் அம்மா செஞ்ச பாவத்தில் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம், முன்னோர்கள் செய்த வினையால் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் அந்த சிவவெளியை அடைந்து விட்டால், அந்த துறையை அறிந்து விட்டால், அந்த வழியை தெரிந்து கொண்டால், இது அப்பா செய்த பாவம், அண்ணன் செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச பாவம், முப்பாட்டம் செஞ்ச பாவம், எந்த பாவமும் அன்னையோட விளையிடுமா இந்த ஜென்மத்திலே. அதன் பிறகு பாவம் செய்யாதிரு. அதன் பிறகு பாவம் செய்யாதிரு. பாவம் செய்யாதிரு, மனசால கூட செய்யாத. பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் கொண்டே ஏமன் கொண்டோடி போவான்.
பாவம் செய்யாதிரு மனமே. பாவம் செய்யாத இருந்தால் இறைவன் கூடி கொண்டு இருப்பான். பாவம் செஞ்சால் இறைவன் விலகிடுவான், ஏமா வந்துடுவான். அதான் நான் கோபமாக வந்து கொண்டு போயிடுவேன், நான் இவ்வளோ பாவம் செஞ்சேன் அப்படின்னு. ஆனால் முப்பாட்டம் செஞ்சது, அம்மா செஞ்சது, அப்பா செஞ்சது எல்லா பாவமும் நமக்கு சேரும். ஆனால் நீ இறைவனை பற்றி கொண்டால், தவநிலையில் இருந்தால், இந்த பாவங்கள்லாம் கழித்து சுபேட்சமாக வாழலாம். நீ நிம்மதியாக வாழலாம். உனக்கு எல்லாம் செயல்கூடும். கறக்காத மாடும் கறக்கும், இறைக்காத கேணி இறைக்கும், நீர் சுரக்கும், பட்டை மரம் பால் வடின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கெட்டு போன குடும்பம் நம்ம மேலே வந்துடும் பாவம் செய்யாத இருந்தால். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே. கெட்டு போனால் கூட தர்மம் செஞ்சவங்க மீண்டும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இவன் நம்ம இந்த அளவு ஆகிட்டான், என்ன தர்மம் செய்யுதுன்னு நினைக்க மாட்டாங்க. மனசில் நினச்சாலும் நம்ம கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்ச உதவி செய்வாங்க. ஏன்னா அந்த தர்ம சிந்தனை உள்ளவங்க நிறுத்தவே முடியாது. அதனால தான் கெட்டாலும், அவங்களுடைய வாழ்வு கெட்டாலும் மேன்மக்களே. சங்கம் எப்படி சுட்டாலும் வெண்மையாக தான் இருக்கும், சங்கம் சுட்டாலும் வெண்மை தரும். அதனால் எதுவுமே உங்களை சேராது. முன்னோர்கள் செஞ்ச பாவம் எதுவுமே உங்கள் கணக்கில் இருந்து விலகிடும். உங்களுக்கு இனிமேல் அந்த இடம் இல்லை. பாவக்கணக்கு, பாவம் செய்தவன் கணக்கில் உனக்கு இடம் இல்லை. பாவம் செஞ்சவனுக்கு தான் அங்கே இடம், உனக்கு அங்கே இடம் இல்லை. திட்டவட்டமாக சொல்கிறார். தீமையும் நன்மையும் பிற தர வாராது, வள்ளுவர் சொல்கிறார். தீமை நம்ம செய்திருந்தால்தான் நமக்கு தீமை நடக்குது, நன்மை செஞ்சால் நன்மை நடக்கும். எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். அப்போ தீமையும் நன்மையும் பிறர் செய்து வர்றதில்லை, பிறரால் வர்றதில்லை. நாம் ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம், அது பிறர் மூலியமாக வருது. மாணிக்கவாசர் சொல்கிறார், என்னிடம் இல்லாத செல்வம் இல்லை. அரச சபையில் நான் வேலை செஞ்சேன், மந்திரியாக இருந்தேன், செல்வத்தோடு இருந்தேன். எல்லா செல்வங்களை விட இறைவனுடைய செல்வமே உயர்ந்தது அப்படின்னார். இறைவனுடைய செல்வமே உயர்ந்தது. அதனால்தான் நான் இறைவனை பற்றி கொண்டேன். அத்தனை செல்வங்களையும் மந்திரி பதவியும் திறந்து விட்டு பொய் வியாபாரம் வேண்டாம். என்ன சொல்கிறாரு? பொய் வியாபாரம், இந்த பதவி, பணம், சொத்து இதெல்லாம் பொய் வியாபாரம். இந்த பொய் வியாபாரத்தை விட்டு மெய் வியாபாரம் செய்ய வந்துவிட்டேன் என்றார் மாணிக்கவாசர். மெய் வியாபாரம் செய்ய வந்துவிட்டேன் சொல்லி வாதவரார் அவருடைய மெய் வாழ்க்கையை நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வியாபாரம்லாம் பொய் வியாபாரம் தான். நிறைய வியாபாரம் பண்ணுறோம், நிறையா சொத்து இருக்குது, இதெல்லாம் நிலைக்காது. இறை அருள் மட்டுமே நிலைக்கும். அது இருந்தால் செல்வம் தானாக சேரும். இந்த செல்வம் வரும், இது பொய் வியாபாரத்தில் பண்ணுற செல்வம் வரும் போகும். ஆனால் மெய் வியாபாரத்தில் செய்யக்கூடிய செல்வம் அழியாது. மாணிக்கவாசர் சொல்கிறார். மாணிக்கவாசர் குடும்பத்திலேருந்து, அரச சபையிலேருந்து விட்டு போனவர் தான். இப்போ சிலருக்கு அஜீரணத்தினால பேதி உண்டாகினே இருக்கும், சூட்டுனாலையும் உண்டாகும். அப்போ எரிச்சல் கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். கறந்த பசும்பால் 100 மில்லி, அதில் ஒரு 5 சொட்டு எலுமிச்சம் பழச்சாறு விட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா அந்த சூட்டை தணிச்சிடும், அந்த போக்கு நிற்கும். அப்படியே நிற்கலை, கொஞ்சம் ரத்தம் கலந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா நாகபுஷ்பம்னு இருக்குது, சித்தா மெடிக்கலில் தருவாங்க. அந்த நாகபுஷ்பத்தை வாங்கிட்டு ஒரு மிளகளவு எடுத்து தேனில் தான் சாப்பிடணும், வேறு எதுலையும் சாப்பிடக்கூடாது. ஞாபகமாக தேனில் தான் சாப்பிடணும். காலை மாலை ஒரு மிளகளவு சாப்பிட்டிங்கன்னா அந்த ரத்த பேதி நின்று போகும். நாகபுஷ்பம் ஆகாரத்துக்கு பிறகு சாப்பிடணும். எலுமிச்சஞ்சாறு ஆகாரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். பசும்பாலும் எலுமிச்சஞ்சாறு.
நாகபுஷ்பம் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடணும். அப்போ வெங்காயம் ஒரு நல்ல மருந்து. அதுபோல் இருக்கிறவங்க வெங்காயம் இருக்குல்ல, சாம்பார் வெங்காயம், அந்த சாம்பார் வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி நல்லா செக்கில் ஆடின நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு அதை நல்லா வதக்கணும். லேசாக உப்பு, சும்மா 2 கல் உப்பு போடணும். உப்பு போடால் கூட சாப்பிட்லாம். ஏன்னா அந்த பேதியை நிற்கிறதுக்கு அது நல்ல மருந்து, குளிர்ச்சி உண்டாகும். வெங்காயத்தில் ஏகப்பட்ட சத்து இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி சுட சாதம் ஒரு அன்னவட்டி அளவு போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உடனடியாக இதில் இந்த இதுலேயே சரியாயிடும். நாகபட்சமும் சரியாயிடும், எலுமிச்சஞ்சாறும் சரியாயிடும். முதல்ல எலுமிச்சஞ்சாறு பசும்பால், அது நாகபுஷ்பம். ஆகாரத்தும் போது சாம்பார் வெங்காயம், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அருமையான மருந்து. ஆண்களாக இருந்தால் சனி புதன்கிழமை அதே நல்லெண்ணெயில் தலை முழுவணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி அதே அந்த நல்லெண்ணெயில் தலை முழுவணும். இப்படி உஷ்ணத்தை தான் இது போல் நோய்கள்லாம் வருது. இப்போ இது போல் சாப்பிட்ற காலத்தில் ஆகாரத்தில் வந்து காரம் இல்லாத சாப்பிடணும். அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு 2-3 நாளைக்கு சரியாகிற வரைக்கும் காரம் இல்லாத சாப்பிடணும். அது பிறகு கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். உடம்பை பொறுத்து இருக்குது. உடம்பு போதும் அப்படின்னும்போது கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்படி வந்து நம்ம உடம்பை வந்து பொன் போல் காத்துக்கணுன்றார் வள்ளல் பெருமான். ஏன்னா பொன் நம்ம என்ன பண்ணுறோம், தங்கத்தை கொண்டு போய் பொட்டியில் வச்சு பூட்டிடுறோம். தங்கத்தை கீழே போட்டாலும் அப்படியே தான் கிடக்கும். அது மண் தின்னாது, மண் சாப்பிடாது அது. ஆனால் நம்ம உடம்பு அப்படி இல்லை, போட்டால் சாப்பிட்டுடும் மண். தங்கமும் மண்ணிலேருந்து தான் வருது. தங்க சுரங்க வெட்டி அதுலேருந்து தான் மண் எடுத்து அதில் சலித்து தான் தங்கத்தை எடுக்கிறாங்க. பூமியிலேருந்து தான் மண் அந்த தங்கம் வருது. ஆனால் அந்த தங்கத்தை மண்ணில் போட்டால் மக்காது. இரும்பு போட்டால் மக்கிடும், ஆனால் தங்கத்தை போட்டால் மக்காது. அதெல்லாம் நீங்கள் தங்கத்தை மட்டும் அப்படியே பத்திரமா அதை பத்திரப்படுத்தி வைக்காதீங்க. அதை விட மெயினானது உடம்பு. இது போனால் வராது, பொழுது போனால் தங்காது. இந்த உடம்புல இருக்கிற உயிரானது வெளிப்பட்டு விட்டால் ஒரு பகல் தான் இருக்கும், மறுநாள் தங்காது. ஆனால் போன உயிர் வராது, போன உயிர் வரவே வராது. போனால் வராது, பொழுது போனால் தங்காது. சந்தை கூட்டம் நிறைய கூடும், நிறைய உறவினர்கள் வருவாங்க. ஆனால் சாயந்தரம் அந்த இடுகாட்டில் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, தன்னந்தனியாக விட்டுட்டு வந்துடுவாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை வாழும்போது நாம் ஏற்கனவே செய்த பாவங்களை கழிக்கணுன்றதுக்கு கடவுளை கைவிடக்கூடாது. நாம் தான் கை விட்டுடுறோம். நாம் எப்படி விட்டுறோம்னா, அந்த இங்கே போனால் நல்லா இருக்குமா, அங்கே போனால் நல்லா இருக்குமா, அங்கே போனால் நல்லா இருக்குமான்றோம். எந்த கடையில் வாங்கினாலும் அரிசி ஒன்று தான், எந்த கடையில் வாங்கினாலும் மிளகா ஒன்று தான், எந்த கடையில் வாங்கினாலும் மிளகு ஒன்று தான், எந்த கடையில் வாங்கினாலும் மஞ்சள் ஒன்று தான். அப்போ ஏன் நீ கடை கடையாக போயிட்டுருக்க? ஒரு வித்தியாசம் இருக்கும், விலையை தான் வித்தியாசமாக இருக்கும். அதனால் விலை வித்தியாசத்தை பார்த்து நம்ம மட்டும் செலவு பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, தேங்காய் வாங்கினா இலங்கைக்கு போகணும், ஏன்னா இலங்கையில் வந்து தேங்காய் கம்மியாக கிடைக்கணும். அந்த காலத்தில், இப்போ இல்லை. அதை கேட்பாங்க, என்னங்க தேங்காய் அந்த விலை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தேங்காய் கடையில் அது என்ன சொல்லுவாங்க, இலங்கைக்கு போயம்பா கம்மியாக வாங்கிட்டு வரலாம். போக வர செலவு என்னாச்சு, அதை கணக்கு வைக்க மாட்டாங்க நம்மால். அதுபோல் கடவுளை எங்கு போதாலும் தேட வேண்டாம், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நம்மள தான் கடவுள் இருக்காருன்றதை உணரணும். என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே கிளர்ந்த என்னுடைய அன்பே அப்படின்றார். அன்புன்றார். என் உள்ளதாக இருக்கிற உன்னுடைய தரம் சிறிதும் அறியலை அப்படின்னு சொன்னார். யாராவது நம்ம உள்ள இருக்காருன்னு நினைக்கிறோமா? வெளியில் தான் போய் பார்த்துட்டு இருக்கோம். பிற தோசை போனால் நிறைய கிடைக்கும், போகிறோம். நீ எந்த தோசைக்கு போனாலும் தோஷம் ஒன்று விட்டு போகாது. ஆனால் பேரண்ட நாயகனை சிற்றம்பலத்தின் வழியாக அந்த திருநடை ஜோதியை உணர்ந்தால், அந்த துறையை அறிந்தால், அந்த வழியை அறிந்தால் மட்டுமே நீ கடை தேர முடியும். இல்லைன்னா கிரகமும் விடாது,
நாளும் விடாது கோலும் விடாது. காலம் கடந்த கடவுளை கருதுவதற்கு காலம் கடத்துவது ஏன் நன்னெஞ்சு அப்படின்றார். காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டவன் கடவுள். அண்ட சராசரமும் உருவமற்று ஒளி வடிவமாக இருக்கின்றார். அவனை கருதுவதற்கு காடு மேடெல்லாம் ஏன் அலையணும், பட்டி தொட்டிலாம் ஏன் ஓடணும், ஓடி ஓடி என்னத்த நீங்கள் உணர்ந்தீர். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாதுன்னா. ஏன்னா காசிக்கு போய் மூச்சியை விட்டு போனவங்க நிறைய பேர். அதில் என்ன சொல்கிறாங்க, காசியில் போய் இறந்துட்டா கர்மம், அவங்க செஞ்ச கர்மம்லாம் போயிடணும். அப்போ அந்த காசிக்கு போனால் எந்த கர்மமும் தொலையாது, போய் வரலாம், ஒரு சுற்றுலா போய் வரலாம். ஏன்னா இவன் கர்மம் தொலைக்கிறதுக்கு காசிக்கு போகும்போது அந்த காசியில் இருக்கக்கூடிய தீர்த்தம், அந்த தண்ணி என்ன சொல்லுது சிவபெருமான்கிட்ட, ஐயா எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க பூரா கர்மம் தொலையணும் என் காசியில் வந்து குளிக்கிறான். உலகத்து கர்மத்தை ஏற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த கர்மத்தை எங்கே போய் தொலைப்பானா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அது சிவபெருமான் சொன்னாராம், அவன் மனசால் தான் நினைக்கிறான் கர்மம் தொலையணும், அதனால் அவன் கர்மம் அங்கே தொலையாது. உப்பு தினம் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பி வைக்கணும். ஆனால் உப்பு சாப்பிட்டா தண்ணி அவன் கண்டிப்பாக எடுக்கும். அதுபோல் அவன் உண்மை புரியாத வந்துட்டு இருக்கான், அதனால் அந்த பாவம் உங்களை பண்ணாத, ஒன்றுமே செய்யாதுன்னு நான் சொன்னாரான் சிவன். நீங்கள் எந்த நதியும் தேடி போக வேண்டாம் அப்படின்னு. எல்லா நதியும் போய் முறையிட்டு தான் சிவபெருமான். கங்கையில் குளிக்கிறான், காசியில் குளிக்கிறான், யமுனாவில் குளிக்கிறான், ஒவ்வொரு தீர்த்தமாக குளிக்கிறான், 27 தீர்த்தத்தில் குளிக்கிறான். அம்மா பேரும் கொண்டு பாவத்தில் இங்கே கொட்டி போனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுதான். கங்கை ஒன்று தான், தண்ணி ஒன்று தான், அதான் தெளிவாக சொன்னாரான். அவன் நேழ் அவங்க கூட தான் போவோன்னாரான். இப்போ நாம் நடக்கிறோன்னா நம்முடைய நேழ் நம்ம கூட தான் வரும். நீ காசியில் போய் குளிச்சா அங்கே நேழ் எங்கேயும் நின்றாது. சூட்சம உடம்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நேழ் விழாது. இந்த தூள உடம்புல இருக்கும்போது உன்னுடைய நிழல் வந்து உன் கூட தான் வரும். நீ இறைவனை ஒளி வடிவமாக எங்கும் நிறைந்து அண்ட சராசரம் இருக்கக்கூடியவனை கருதாவிட்டால் நீ எங்கே போனாலும் கர்மம் தீராது. அதான் முப்பாட்டம், நான் யார் செஞ்ச பாவமும் எல்லாத்தையும் நீங்கக்கூடிய வழி நம்முள்ளே இருக்கு, நம்ம இடத்துல இருக்கு. ஈஸியாக அந்த பாவத்தை கழிவிட்டு விட்டுட்டு காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன், போகலாம், சுற்றுலா, அது போயிட்டு வரலாம், தப்பு இல்லை, நல்லது தான். ஆனால் கர்மம் தொலையாது. அதுபோல் ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிருந்துருக்குறேன், எதுவுமே ஒரு பங்கு கூட நம்மளுடைய கர்மம் தொலையவில்லை. என்ன அனுபவத்தை சொல்லு. நிறைய கோயிலுக்கு நானும் போயிட்டு வந்தேன், அறியாத காலத்தில், தெரியாத காலத்தில், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத காலத்தில். இப்போ சொல்கிறேன், கேட்குறதுக்கு ஆள் இல்லை. உண்மையை சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஏதோ நாம் சொல்கிறத இறைவன் கேட்டுன்னு இருக்கான். நம்மளால் முடிஞ்ச 4 பேர் தெளிவுபடுத்தணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வேறு ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அதனால் இறைவனுடைய அருளால் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.